அதான் சொல்லுவா. மொட்டை மாடல இருந்து வந்து தூக்கி போட்டு அன்பர் திரு மதியழகன் அவரோட மதியழகனோட நிறைவை கொண்டாட அவரை மாதிரி நாங்க பேச போறோம். அது ஒரு தடவை வந்து நித்தின் வந்து போகும்போது பேய் பார்த்தான்னு சொன்னான். சொல்லிட்டு நான் அன்னைக்குதான் கேப் ஏறுறேன், உள்ள ஏறி போனான்னு சொல்றேன். தம்பி இது என்ன தம்பி கதை, நான் சொல்றேன். சரி சொல்லுங்க என்னாச்சு, ஏதாவது டெரரா சொல்ல வரேன்னு பார்த்தா அப்படியே பொள்ளாச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா தெருவோர ஒரு தலை மட்டும் உருளுது. என்ன 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 கேளுங்க கேளுங்க இருங்க கேளுங்க. அப்படியே சொத 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 ரத்தமா வழியுது. என்ன கதவு எல்லாம் ஏத்திட்டேன், மெதி 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 மிதிச்சேன், ரத்தத்தை கிழிச்சிட்டு போற தம்பி. 100 120 இருக்கும். மணிய பாக்குறேன், ஸ்பீடா மீட்டரை பாக்குறேன், மிதிக்கிறேன் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன். வண்டி நடுவுல அப்படியே தலை பின்னாடி உருண்டுகிட்டே என்ன அப்பதான் பாக்குறேன் ஒரு சுமோ நின்னுட்டு இருக்கு சைட்ல. அதுல இருந்து ஒரு 4 பேர் இறங்கினாங்க. தலைய உருள்ற தலைய அப்படியே எடுத்து மூட்டைக்குள்ள அமுத்தி விட்டு. ஐயோ நீ சொன்ன கதை நீங்க கேட்கணுமே. ஒரு 5 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய கதையாது. 2 hour எடுத்தாரு. 2 நாள் இதே கதையை எல்லா டீம் பசங்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் சொல்றேன். இங்க நேத்து ஒரு சாவு பார்த்தேன்னு நல்ல செய்தி ஏதாவது 11:30 மணிக்கு அருமையான கதை வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அன்னைக்கு என்ன கதை, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் துபாயில இருக்காரு. 10 வருஷம் 15 வருஷமா இங்க திரும்பல. தம்பி பார்த்தா திடீர்னு ஒரு நாள் மேல போனா, திடீர்னு பார்த்தா ஒரு 4 பாஷையில பேசுறான். அவனுக்கு தெரிஞ்ச என்கிட்ட சொன்னாரு, பாத்துங்க என்ன தமிழ் மட்டும் தான் தெரியும் பாத்துக்கங்க. அங்க போய் பல குரல்ல பேசுறான். என்னடா ஒரு முஸ்லிம் குடும்பம் என்னடான்னு பார்த்தேன். அவங்க முஸ்லிம் ஃபேமிலி. நேர போன போட்டோம், இங்க இருந்து அண்ணனை கூப்பிட்டோம். அண்ணனு பார்த்தா அவங்க வேற ஏதோ ஒருத்தங்க எடுத்தாங்க. 4 வருஷம் முன்னாடி அவர் இறந்துட்டாரு, அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னாங்க. சரி என்னடா இவன் என்ன பல குரல்ல பேசுறானே, பல பாஷையில பேசுறானே, என்னடா அதுன்னு கூட்டு போனோம். என்னன்னு பார்த்தா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்படி ஆவி ஏறிடுச்சு. இது மாதிரி நிறைய கதை வச்சிருக்கேன். நேரத்துக்கு நேரம் மொக்க போட்டுட்டே அவர் ரொம்ப தைரியமானவராம், எங்க வேணா போவாராம். நேரத்துக்கு நேரம் மொக்க போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே தம்பி? என்ன சொல்றீங்க? முடிச்சுக்கிறேன். வணக்கம்.